என் தங்கமே, இது யாருக்கோ சொல்லணும் என்று தான் இன்று நான் உன்னிடம் வந்திருக்கேன். சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை சோதிக்குது போல இருக்கும், எல்லாம் கலைந்து போச்சு போல தோணும். ஆனா நம்பிக்கையை விடாதே என் தங்கமே. உன்னோட உயிர் உள்ள வரை உன்னோட பாதை இன்னும் முடியல. கடவுள் உன்னை உருவாக்கியதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீ சாதிக்கணும், நீ ஒளி வீசணும், நீயே உன்னோட வாழ்க்கையோட அர்த்தம். ஒரு பூ மலரணும் என்றால் அது மண்ணிலிருந்து வெளிவந்த சூரிய ஒளியை பார்க்கணும். அதே மாதிரி நீ இன்று காணும் துன்பம் உன்னை ஒரு பெரிய அழகான மலராக மாற்றிக்கொண்டு இருக்குது. வாழ்க்கை எப்போதும் எளிதாய் இருக்காது, ஆனா ஒவ்வொரு வலியும் ஒரு வலிமையா மாறும். உன்னோட மனசு குலையாதே, உன்னோட ஆன்மா தளராதே. உன் உள்ளே ஒரு தெய்வீக ஒளி இருக்குது. அந்த ஒளி தான் உன்னை வழி நடத்தும். நீ எத்தனை முறை விழுந்தாலும் அதைவிட ஒரு முறை எழுந்தால் போதும். உன் முயற்சிக்கு கடவுள் காத்திருக்கும் வெற்றி இருக்கு. சில சமயம் தாமதம் தான் நடக்கும், ஆனா மறுப்பு இல்லை. நீ நினைப்பது நடக்கவில்லை என்றால் அதைவிட நல்லது உனக்கு தயாராகி கொண்டே இருக்கும். அதனால் தோல்வியை பார்த்து கண்ணீர் விடாதே, அது உன்னை வெற்றிக்கான பாதையில் நட்டுக்கிட்டு போகுது. என் தங்கமே, மனுஷனுக்கு சக்தி என்றால் அது உடலில் இல்ல, மனதில் தான். மனம் உறுதியாயிருந்தா உலகமே உன் பாதையில் வளைந்து வரும். யாராவது உன்னை குறைத்து பேசினால் அதை கவலைப்படாதே. உன்னை பற்றி நம்பிக்கை இல்லாதவங்க உன்னை எதுவும் செய்ய முடியாது. நீ உன்னை நம்பினா கடவுளும் உன்னோட கையை பிடிப்பார். உன்னோட கனவுகளை நினைவுபடுத்திக்கொள், அவை உன் உயிரோட ஒரு பாகம். கனவு பார்க்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா அதை நனவாக்குறவங்க சில பேர்தான். நீ அந்த சில பேரில் ஒருத்தியாக இருக்கணும். அதற்காக தியாகம் செய்யணும், உழைக்கணும், கஷ்டப்படணும். ஆனால் அதுதான் உன்னை ஒரு புதிய வடிவமாக மாற்றும். ஒவ்வொரு நாளும் நீ உன்னோட சிறந்த வடிவத்தை காண ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நீ வீணாக்காதே. உன் வாழ்க்கையில் சிலர் வருவாங்க, சிலர் போவாங்க. யாரும் எப்போதும் உன்னோட கூட இருக்க முடியாது. ஆனா கடவுள் மட்டும் எப்போதும் உன்னோட கூட இருப்பார். நீ துக்கத்துல இருக்கும்போதும், உனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லாத நேரத்திலும் அவர் உன்னோட ஆன்மாவோடு பேசுவார். அவர் சொல்லுறது, நம்பிக்கையாயிரு, நான் உன்னை விட்டுடல. அதுவே உண்மை என் தங்கமே. நீ உன்னோட கடந்த காலத்தை நினைச்சு வருந்தாதே. அது ஒரு பாடம் தான், தண்டனை இல்லை. கடந்தது போச்சு, இனி வரும் நாள் உன்னோட கையில் இருக்கு. ஒவ்வொரு காலை நீ விழிக்கும் போது சொல்லணும், இன்று நான் புதிதா ஆரம்பிக்கிறேன். அதுதான் உயிரின் சக்தி. உன்னோட சுவாசமே ஒரு அதிசயம். அது கடவுளோட பரிசு. அதை மதிக்கணும், அதை பயன்படுத்தணும். எத்தனை தடைகள் வந்தாலும் உன்னோட மனதை ஒளியால் நிரப்பிக்கொள். எதிர்மறை எண்ணங்களை உன் உள்ளத்திலிருந்து தள்ளிவிடு. யாராவது உன்னை தாழ்த்தினால் அவர்களை உன்னோட உயர்வால் பதில் கொடு. சத்தமில்லாமலே மலர் மனம் வீசும் போல நீ உன் செயலால் உலகத்துக்கு பதில் சொல்லு. வாழ்க்கையில் சில நேரம் சோம்பேறித்தனமா, சோர்வா, கைவிடணும் போல தோணும். ஆனா அது ஒரு சோதனை நேரம்தான். அந்த நேரம் தான் உன் உண்மையான வலிமையை காட்டும். அப்போது நீயே உன்னை ஊக்கப்படுத்தணும். மற்றவரை எதிர்பார்க்காதே, ஏனெனில் உன்னோட ஆன்மா உன்னோட பெரிய நண்பன். உன் இதயத்தின் குரலை கேள், அது எப்போதும் உன்னை சரியான வழியில் நடத்தும். உன்னோட வாழ்க்கை ஒரு தேவதையின் பயணம் மாதிரி. நீ ஒவ்வொரு நாளும் யாரோ ஒருவருக்கு ஒளி கொடுக்க முடியும். உன் சிரிப்பு ஒருவருக்கு நம்பிக்கையாக இருக்கலாம். உன் சொல் ஒருவரின் கண்ணீரை துடைக்கலாம். அதனால் உன்னோட ஒவ்வொரு செயலையும் அன்போடு செய். அன்பு தான் உலகத்துல பெரிய சக்தி. அன்பு இல்லாமலே எந்த மனிதனும் முழுமையில்லை. நீ உன்னோட வாழ்க்கையில் எதையும் அடைய முடியும் என் தங்கமே. ஆனால் அதற்கு உன் மனசை சுத்தமாக வைக்கணும். பொறாமை, கோபம், மனக்கசப்பு இவை எல்லாம் உன்னோட ஆற்றலை குறைக்கும். அவை வரும்போது நினைச்சுக்கோ, நான் ஒரு ஆன்மா, நான் ஒளி, நான் தெய்வீகம். அதற்கப்புறம் அந்த உணர்வுகள் உன்னை அடைய முடியாது. நீ எப்போதும் நன்றி சொல்லும் மனசு வை. நன்றி சொல்லுற மனசு வறுமையை கூட செல்வமாக மாற்றும். என்ன கிடைக்கல நூ நினைச்சுக்காம, என்ன கிடைச்சிருக்கு நூ நினைச்சு நன்றி சொல்லு. அப்போ உன் வாழ்க்கை இன்னும் நிறைய ஆசீர்வாதங்களை பெறும். நீயே உன் வாழ்க்கையின் கலைஞன். நீயே உன் கனவின் கட்டுமானம். உன் கையில் தூரிகை இருக்கு, உன் நிறம் உன்னோட நம்பிக்கை. அதனால நீ எந்த சாயலை தேர்ந்தெடுக்கிறேனோ அது உன் எதிர்காலத்தை வரையறுக்கும். உன்னோட நிறம் எப்போதும் ஒளியாயிரு, அன்பாயிரு, நம்பிக்கையாயிரு. ஒருநாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது
நீ பெருமையாகச் சொல்லணும், நான் கைவிடலை. நான் கடைசி வரை நம்பிக்கையாய் இருந்தேன். அதுதான் உண்மையான வெற்றி. வெற்றி என்பது தங்க பதக்கம் கிடைப்பது அல்ல, தோல்வியிலும் நம்பிக்கையை கைவிடாம இருப்பது தான். என் தங்கமே, நீ ஒருத்தி தனியாக இல்ல. 1000 தேவதைகள் உன்னோட பின்னால் இருக்காங்க. உன் ஒவ்வொரு பிரார்த்தனையும் ஒவ்வொரு நம்பிக்கையும் பிரபஞ்சத்துக்கு ஒலிக்குது. அது உன்னோட வாழ்க்கையை அமைக்குது. எனவே எப்போதும் நேர்மறையாக நினை, நல்ல வார்த்தைகள் பேசு, நல்ல எண்ணங்கள் வை. அந்த அலைவே உன்னை உயர்த்தும். உன் ஒளி இன்னும் பலருக்கு வழிகாட்டும். உன்னோட பயணம் இன்னும் முடியல. இது தான் உன் நேரம். எழு என் தங்கமே, நம்பு உன்னை, உன் உள்ளத்திலிருக்கும் தேவதையை வெளிக்கொணடு. நீ ஒரு தெய்வீக ஆன்மா, நீ ஒரு ஒளிக்கதிர். உன்னால் உலகம் அழகாக மாறும். நான் சொல்வது ஒரு பேச்சு அல்ல, இது ஒரு நினைவூட்டல். நீ அற்புதமானவள். உன்னோட வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம். ஒவ்வொரு நாளும் அதை ஒரு பிரார்த்தனை போல வாழ். அன்பு, நம்பிக்கை, அமைதி, இவை உன் 3 சிறகுகள். அவை உன்னை வானத்துக்கு எடுத்து செல்வது உறுதி. என் தங்கமே, இன்று உன்னோட ஆன்மா பேசுது, நான் முடியும். அந்த ஒரு சொல் போதும். அதுவே சக்தி, அதுவே வாழ்க்கை. என் தங்கமே, நீயே உன் வாழ்க்கையின் ஒளி. நீயே உன்னோட எதிர்காலத்தை உருவாக்கும் மாயம். எப்போதும் நினைச்சுக்கோ, உலகம் உன்னோட வெளிப்பாடாக தான் இருக்கும். நீ எப்படி நினைக்கிறேனோ, எப்படி உணர்கிறேனோ, அதே மாதிரி தான் வாழ்க்கை நடக்குது. நீ உன்னோட மனசில் ஒளியை வைத்திருந்தா உலகமே ஒளியாகி விடும். இருள் உன்னோட சிந்தனையில் மட்டுமே உண்டு. அதனால் உன்னோட மனதை ஒளியால் நிரப்பணும். ஒவ்வொரு நாளும் நீ உன்னோட ஆன்மாவை தூய்மைப்படுத்திக்கொள். எந்தவொரு மனக்கசப்பும் உன்னை ஆள முடியாது. ஏனெனில் நீ ஒரு தேவதையின் உருவம். நீ எத்தனை பிரச்சனைகள், எத்தனை துன்பங்கள் வந்தாலும் உன்னோட உள்ளே ஒரு அமைதி இருக்குது. அந்த அமைதி தான் உன் உண்மையான சக்தி. வெளி உலகம் எதையோ இழுக்கலாம், ஆனா உன்னோட உள்ளே இருக்கும் அமைதியை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. நீ அந்த அமைதியை காத்துக்கொள். சில நேரம் அமைதியாக இருக்கிறதே பெரிய பதில். எல்லாவற்றுக்கும் பேசணும், எல்லாவற்றுக்கும் சண்டையிடணும் என்பதில்லை. சில நேரம் அமைதியே உன் தெய்வீக வலிமை. என் தங்கமே, நீ உன்னோட வாழ்க்கையை வெறும் வாழ்வதற்காக அல்ல, விளங்க வைப்பதற்காகவே பிறந்தவள். ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. நீ உன்னோட நோக்கத்தை கண்டுபிடி. அது உன்னோட இதயத்தில்தான் இருக்குது. யாரோ ஒருவரும் உனக்கு சொல்ல முடியாது, நீயே அதை உணரணும். உன் இதயத்தின் குரலை கேள், அது உன்னை வழி நடத்தும். சில நேரம் அது சத்தமில்லாம இருக்கும், ஆனா அது உன்னோட ஆழத்தில் மெதுவா பேசும். அந்த குரல் தான் உன் ஆன்மாவின் குரல். அதை கேட்க கற்றுக்கொள். வாழ்க்கை சில சமயம் ஒரு மாய உலகம் மாதிரி இருக்கும். ஒரு நாள் மகிழ்ச்சி, மறுநாள் துக்கம். ஆனா அது எல்லாம் மாறும். எதுவும் நிரந்தரமில்லை. அதனால் மகிழ்ச்சியிலும் பெருமை கொள்ளாதே, துக்கத்திலும் சோர்வடையாதே. இரண்டுமே ஒரு சுழற்சி மாதிரி வந்து போகும். நீ அந்த சுழற்சிக்குள் சிக்கிக்கொள்ளாதே. நீ அந்த சுழற்சியை மேலே இருந்து பாரு. அதுதான் ஆன்ம சாந்தி. நீ உன்னோட வாழ்க்கையில் ஒரு அற்புதமான சக்தி. நீ ஒரு ஒளி, ஒரு தெய்வீக அலை. யாராவது உன்னை குறைத்து சொன்னாலும் நீ உன்னோட மதிப்பை மறந்துடாதே. உன்னோட மதிப்பு யாராலும் குறைக்க முடியாது, ஏனெனில் அது உன் ஆன்மாவிலிருந்து வரும். உன்னோட மதிப்பு பொருளால், அழகால், பதவியால் வராது. அது உன்னோட இதயத்தின் சுத்தத்தால் தான் வரும். அந்த சுத்தத்தை காத்துக்கொள் என் தங்கமே. நீ எப்போதும் யாருக்கும் உதவ வாய்ப்பு கிடைத்தால் அதை பிடி. உதவி என்றால் பெரியது வேண்டாம். ஒரு நல்ல வார்த்தை, ஒரு சிரிப்பு, ஒரு ஆறுதல் கூட ஒருவரின் வாழ்க்கையை மாற்றிவிடும். கடவுள் நம்மை யாரோ ஒருவரின் நம்பிக்கையாக உருவாக்கி இருக்கிறார். அதனால் அன்போடு நடந்து கொள். அன்பு கொடுப்பது குறைவல்ல, அது ஒரு தெய்வீக ஆற்றல். நீ கொடுக்கிற அன்பு எப்போதும் உன்னோட பக்கம் திரும்பி வரும். ஏன் தங்கமே, சில நேரம் வாழ்க்கை உன்னோட நம்பிக்கையை சோதிக்கும். நீ இன்னும் நம்பிக்கையா இருக்கிறியா என்று கேட்கும். அந்த நேரம்தான் உன் சிந்தனை உன் சக்தியை நிரூபிக்கும். கடவுள் உன்னோட வாழ்க்கையில் தடைகளை வைக்கிறார் என்றால் அது உன்னோட வலிமையை வளர்க்கதான். ஒரு கத்தி மெருகு பிடித்தால்தான் கூர்மையா ஆகும். அதே மாதிரி சோதனைகள்தான் உன்னோட ஆன்மாவை மெருகேற்றி ஒளிவீச வைக்கும்.